இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்த விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு .NET சிங்கிள் ப்ராஜெக்டை கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது மூலமாக எப்படி ஒரு 2 tier ஆர்கிடெக்சராக கன்வெர்ட் பண்ணுறது, எவ்வளவு டிஃப்ரெண்ட்டான வேலை இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐக்கரும்புலக யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட வர பில் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளுடைய விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்டுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபோல்டருக்குள்ள நமக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைல் இருக்கு, ப்ராஜெக்ட்டுக்கான ஃபைல் இருக்கு, நம்ம நியூஜெட்ல கிரியேட் பண்ண பேக்கேஜஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். அது போக நம்மளுடைய டேட்டாபேஸ் இங்க இருக்கு. இதே ப்ராஜெக்ட் VS கோட்ல இப்படிதான் இருக்கும். நம்மளுடைய சொல்யூஷன், ப்ராஜெக்ட், அப்புறம் உள்ள இருக்கிற ஃபைல்ஸ், நம்ம கடைசியா எழுதின SQLite கனெக்ட் பண்றதுக்கான பேக்எண்ட் கோட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம 2 tier ஸ்ட்ரக்சரா மாற்ற போறோம். அதாவது என்னன்னா, ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்டை இந்த ப்ராஜெக்ட்லையும் பேக் எண்டுக்கு தேவையான கோடை ஒரு புது கிளாஸ் லைப்ரரி கிரியேட் பண்ணி அதுலயும் மூவ் பண்ணி இதை ரெஃபரன்ஸா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ணி பண்ண போறோம். ஸோ இதை பண்றதுக்கு சொல்யூஷன்ல நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். கிளாஸ் லைப்ரரி .NET ஃப்ரேம்வொர்க்கை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ VMS lib அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எண்ட் ப்ராஜெக்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற இந்த கிளாஸை நான் என்ன பண்ணுறேன்னா, காப்பி பண்ணி இந்த ப்ராஜெக்டில் அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எரர்ஸ் வரும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா system.data SQLite அப்படிங்கிற பேக்கேஜ் இல்லை. இதை இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ போய் பார்த்தோம்னா நமக்கு அந்த எரர் வந்து கிளியர் ஆகும். ஸோ அவ்வளோதான், கிளியர் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற இந்த கோடை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த சொல்யூஷன் நம்ம பில் பண்ணுவோம். பில் பண்ணனா நமக்கு வந்து அந்த விசிட்டர் மேனேஜ்மெண்ட் டேட்டா ஆக்சஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து நம்ம மெயின் ப்ராஜெக்ட்லேருந்து டெலீட் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு பில்டர் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராஜெக்டை வந்து இங்கே ரெஃபரன்ஸாக ஆட் பண்ணணும். ஸோ அந்த எரருக்கு போய் பாருங்க, நம்ம ஆட் விசிட்டர் பேஜில் ஆட் பண்ணியிருந்தோம், இங்கே எரர் வருது. ஸோ இது எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த VMS lib அப்படிங்கிற ப்ராஜெக்டை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணுமோ அதோட ரெஃபரன்ஸ் ஓப்பன் பண்ணி ஆட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், அசம்பிளிஸ், ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி VMS lib அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டை நான் இங்க ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த எரர் போயிருச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்லயும் நம்ம அதே கிளாஸ் நேம், அதே நேம் ஸ்பேஸ்ல இருந்ததுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த எரர் கிளியர் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட்ல இதோட கிளாஸ் நேம் மாறி இருந்தாலோ அதனுடைய நேம் ஸ்பேஸ் மாறி இருந்தாலோ நம்ம இங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய பேக் எண்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்ட்க்கு ரெஃபர் ஆகி இது ஒரு 2 tier ஆர்கிடெக்சருக்கு மாறிடுச்சு. இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க பில் பண்ணும்போது பில்டர் போயிருக்கும். இதை ரன் பண்ணுவோம். ஸோ அவ்வளவுதான், நம்மளுக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து பேக் எண்ட் லைப்ரரி ப்ராஜெக்டை கால் பண்ணி டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நமக்கு டேட்டா எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ சைன் அவுட் கொடுக்குறேன், சைன் அவுட் ஆயிடுச்சு. அதே போல ஆட் விசிட்டர் கொடுத்து நம்ம புதுசா டேட்டா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்கார்ட்லாம் நமக்கு டேட்டாபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம கடைசியாக ஆட் பண்ண ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6வது ரோவில் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய 2 tier ஆர்கிடெக்சர் பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ பண்ண சேஞ்சஸை நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லையும் பார்த்துக்கலாம். நம்ம VMS டெமோன்னு ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு. இப்போ VMS lib அப்படிங்கிற ஃபோல்டரும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 2 tier ஆர்கிடெக்சர். இதில் வந்து ஒரே சொல்யூஷனுக்குள்ள நம்ம இந்த VMS libன்னு ஆட் பண்ணோம். இதை வேற மாதிரியும் பண்ணலாம். இதை வேற ஒரு ஃபோல்டருக்குள்ள வேற ஒரு சொல்யூஷனுக்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து இந்த DLL நம்ம கால் பண்ணி பண்ணலாம். அதையும் இப்போ பார்த்துருவோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு நான் சில ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றேன். இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து பேக் எண்டுக்கு மூவ் பண்ணிட்டோம். சேம் இதே கோட் அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிற ஃபோல்டர்லையும் போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் சில சேஞ்சஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த பேக் எண்டை எடுத்துக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கான இந்த ப்ராஜெக்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் எண்ட் கோடில் ஓப்பன் பண்ணி இதே சொல்யூஷன் ஓப்பன் பண்ணுங்க. இதில் இந்த பேக் எண்டுக்கான ப்ராஜெக்டை டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த சொல்யூஷன் நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் எண்டில் தேவையில்லாத இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இந்த DBயை டெலீட் பண்ணிக்கிறேன். அதே போல் பேக் எண்டில் போயிட்டு இதனுடைய சொல்யூஷன் நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேக் எண்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரண்ட் எண்டையும் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நம்மக்கிட்ட 2 சொல்யூஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா VSM கிளைண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா VSM lib. இப்போ இந்த VSM கிளைண்ட்டை நீங்கள் பில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்டர் வரும். ஏன்னா இந்த விசிட்டர் மேனேஜ்மெண்ட் டேட்டா ஆக்சஸ் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து இல்லை, இதனுடைய பேக் எண்ட் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணல. ஸோ அப்போ நம்மளுடைய பேக் எண்ட் ப்ராஜெக்ட் இங்கே ரெஃபர் பண்ணணும். அதை நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனில் அந்த ப்ராஜெக்டை டைரக்டாக இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணி
ஆட் போய் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நம்மளுடைய ஃபோல்டர்ல பேக் எண்ட்ல டைரக்டா அந்த விஎஸ்எம் லிப் உடைய ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இந்த சொல்யூஷன்ல ரெஃபரன்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டர் ரெஃபர் பண்ற மாதிரி இது ஒரு டைப். இப்போ நீங்க பில்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்டர் போயிடும். ஸோ ஏன் போலன்னா நம்ம என்ன ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணல, திரும்ப நம்ம ரெஃபரன்ஸ்ல போய் ஆட் ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல போயிட்டு இந்த விஎம்எஸ் லிப்பை நான் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து நம்ம பில்டர் போயிடும். பட் இது ஒரு டைப். இன்னொரு டைப்ல எப்படி ஆட் பண்ணானா இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சொல்யூஷனில் அந்த ப்ராஜெக்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ லிப்புக்கு போயிருங்க. இப்போ லிப்பில் போயிட்டு நீங்கள் பில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பின் அப்படிங்கிற ஃபோல்டரில் டீபக்குங்கிற ஃபோல்டரில் நமக்கு டிஎல்எல் விழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த டிஎல்எல் நம்மளுடைய கிளைண்ட் ப்ராஜெக்டில் டைரக்ட் டிஎல்எல் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்க. இதில் ரெஃபரன்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. இதில் ப்ரௌஸ் அப்படிங்கிற இதுக்கு போயிட்டு ப்ரௌஸ் கிளிக் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பேக் எண்ட் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி விஎம்எஸ் லிப் ஓபன் பண்ணி பின் ஓபன் பண்ணி டீபக் ஓபன் பண்ணி இந்த டிஎல்எல் பாத் இருக்கு பாத்தீங்களா, இதை காப்பி பண்ணி ஆட் பண்ணுங்க. சோ இந்த டிஎல்எல் டைரக்டா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் ஆட் ஆயிரும். இப்போ கீழே பாத்தீங்கன்னா விஎம்எஸ் லிப்ன்ற ஆட் ஆயிரும். சோ இப்போ பில் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இப்பயும் பில்டர் வராது. இது வந்து டைரக்டா ஒரு டிஎல்எல் ஆட் பண்றது. சோ இதை வேற ஒரு மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ நம்மளுடைய லிப்புக்கு போய்க்கிறேன். லிப்புக்குள்ள போயிட்டு இந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போறேன். போயிட்டு பில்டுக்கு போறேன். பில்டுல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணா இந்த பாத்துல தான் போய் விழுன்னு சொல்லுது. சோ நான் இங்க ப்ரௌஸ் போயிட்டு இந்த விஎம்எஸ் லிப் போயிட்டு பேக் எண்ட் போயிட்டு இங்க என்ன பண்றேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிப்ஸ் லிப் அப்படின்ட்டு டிபெண்டன்சி லிப்ஸ் வந்து இங்க இருக்கும் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த பாத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா இதோட டிஎல்எல் வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த புது பாத்துல போய் விழுகும். இந்த டெப்ஸ் லிப் அப்படிங்கிற இந்த பாத்துல போய் விழுகும். அதை செக் பண்ணி பாத்துக்கலாம். பில்ட் பண்றேன். இந்த பாத்துல பார்த்தோம்னா நம்ம விஎம்எஸ் லிப் அப்படிங்கிற டிஎல்எல் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் போயிட்டு ஆட் ரெஃபரன்ஸ்ல இந்த விஎம்எஸ் லிப் வேணான்னு கொடுத்துட்டு ப்ரௌஸ் போய் பேக் எண்ட் போய் டெப்ஸ் லிப்பை சூஸ் பண்ணி விஎம்எஸ் லிப்பை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான பாத்துல இருந்து எனக்கு டிஎல்எல் கிடைக்கும். இதை பில்ட் பண்றேன். பாருங்க பக்காவா பில்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு பில்டரர் வருது. இதை நம்ம கன்டினியூ கொடுத்துக்குவோம். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபி பார்த்து தப்பாக இருக்கும், அதை சரி பண்ணணும். பேக் எண்ட் கோடு போய்க்குவோம். இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க. இதில் ஒரு பாத் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம பாத்து இப்போ மாற்றிட்டோம். அந்த பாத்தை சரி பண்ணி விடணும். ஸோ பேக் எண்டில் இந்த பாத்தில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிபி இருக்கு. ஸோ இங்கே விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு அப்புறம் பேக் எண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு பில் பண்ணுவோம். பில் பண்ணால் நம்மளுடைய பேக் எண்ட் டெப் லிப்ஸில் இது விழுந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல போய் இந்த ப்ராஜெக்டை நான் பில்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பேக் எண்டில் நம்ம ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பில் பண்ணி அந்த புது டிஎல்எல் இந்த பாத்தில் விழ வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த செகண்ட் கிளைண்ட் ப்ராஜெக்டை ரன் பண்ண வைக்கணும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இங்கே பண்ணிவிட்டு பில் பண்ணாமல் ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்டை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த டிஎல்எல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதை பில் பண்ணி அந்த டிஎல்எல் இந்த பாத்தில் விழ வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ நம்ம வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் ஒரு கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு எப்படி உங்களுடைய சிங்கிள் ப்ராஜெக்டை 2 டயர் ஆர்கிடெக்சருக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.